வணக்கம். புதுவை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் தியாகராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுவை சட்டசபை தேர்தல் முடிந்து முடிவுகள் கடந்த மே மாதம் 13ஆம் தேதி வெளியானது. இதனையடுத்து கடந்த 16ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றார். பின்னர் தற்காலிக சபாநாயகராக தியாகராஜன் பதவியேற்றார். இதனையடுத்து இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றனர். நிகழ்ச்சியினை தற்காலிக சபாநாயகர் தியாகராஜன் திருக்குறளை வாசித்து சபை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் தியாகராஜன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதலில் முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம், சந்திரகாசு, BMC சிவக்குமார், அங்காளன், ராஜவேலு, சபாபதி, தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், மல்லாடி கிருஷ்ணராவ், வல்சராஜ், நாஜிம், திருமுருகன், நமச்சிவாயம், PR சிவா, வைத்தியநாதன், அசோக் ஆனந்த், TPR செல்வம், கல்யாண சுந்தரம், கார்த்திகேயன், பன்னீர்செல்வம், நந்தா சரவணன், அன்பழகன், நேரு என்கிற குப்புசாமி, ஓம்சக்தி சேகர், பாஸ்கர், பெரியசாமி, புருஷோத்தமன் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பை சட்டமன்ற உறுப்பினர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இன்று கூடிய சட்டமன்ற கூட்டத்தில் தற்காலிக சபாநாயகர் தியாகராஜன் வேண்டுகோள் விடுத்து பேசினார். புதுவை சட்டமன்றம் இன்று பிற்பகல் 1:05 மணிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துடன் கூடியது. தற்காலிக சபாநாயகர் தியாகராஜன் திருக்குறளை வாசித்து சபை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து பேசுகையில், திருத்தி அமைக்கப்பட்ட 30 தொகுதிகளில் தேர்வு செய்யப்பட்ட சபையின் முதல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேர்தலை அமைதியாக நடத்த ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்களுக்கும் என்னை தற்காலிக சபாநாயகராக நியமித்த ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றதை அறிய வாய்ப்பாக கருதி உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ள தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் மற்றும் உங்களது முயற்சிகள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேலும் காலவரையின்றி சபை ஒத்திவைக்கப்படுகிறது என்று பேசினார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்படவுள்ள பேரவைத் தலைவர் விதிகளின்படி உறுப்பினருக்கு இடம் ஒதுக்கி தருவார் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவையின் இன்றைய அலுவல்கள் இத்துடன் முடிவடைந்தன. இத்துடன் இப்பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திருக்கின்றேன். கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி, முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சபை முடிந்ததும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு பின்னர் விடைபெற்றனர். திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் அண்ணா பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து உழவர்கரை தொகுதி மக்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கினார். திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 88வது பிறந்தநாள் விழா இன்று புதுவை மற்றும் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதியில் உள்ள மக்களுக்காக ரீனா மஹாலில் அறுசுவை உணவுடன் கூடிய சமபந்தி விருந்தினை வழங்கினார். முன்னதாக நெல்லித்தோப்பில் இருந்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று அரும்பார்த்தபுரத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் உழவர்கரை திமுக இளைஞரணி அமைப்பாளர் IG வீரராகு மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் அங்கிருந்து மூலகுளத்திற்கு ஊர்வலமாக சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதனையடுத்து 880 பேருக்கு வேட்டி வழங்கப்பட்டது. பின்னர் மதியம் 12 மணிக்கு சமபந்தி விருந்தினை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். அறுசுவை உணவுடன் வழங்கப்பட்ட சமபந்தி விருந்தில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், கழக கண்மணிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழக முன்னாள் முதல்வர் அவர்களின் இன்று 88வது பிறந்த நாளை இந்த உழவர்கரை தொகுதி சார்பாக கட்சி நிர்வாகிகளுடன் இங்கு அனைத்து நபர்களும் சேர்ந்து இந்த அறுசுவை விருந்தை இங்கு பொதுமக்களுக்கு படைக்க இருக்கின்றோம். எங்கள் தாணை தலைவருக்கு துவங்க இருக்கிற அந்த காலத்தை முன்னிட்டு 880 நபர்களுக்கு வேட்டி கொடுக்க இருக்கிறோம் என்பதையும்
மகாராஷ்டிராவில் மது குடிப்பதற்கான வயது வரம்பை 21லிருந்து 25ஆக அரசு உயர்த்தியது போல் புதுவையிலும் 25 என வயது வரம்பை கொண்டுவர வேண்டும் என்று நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கூறுகையில், இளைஞர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க மகாராஷ்டிரா மாநில அரசு மது குடிப்பதற்கு வயது வரம்பை 21லிருந்து 25 என உயர்த்தி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது என்றும், அதுபோன்று புதுவையிலும் மது அருந்தவும் வாங்கவும் 25க்கும் மேற்பட்டவர்களை அனுமதித்து மாநில அரசு சட்டத்தில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்றும், நிர்ணயிக்கப்பட்ட வயதுக்கு குறைவானவர்கள் மது அருந்தினால் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர், மேலும் இதுபோன்ற சட்டத்தை கொண்டு வந்தால் இளைஞர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாவது தடுக்கப்படும் மற்றும் அவர்களிடையே மது குடிக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என்றார். தொடர்ந்து அது மட்டுமின்றி சிறுவர்கள் மற்றும் 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் மதுவினையோ அல்லது புகையிலையினையோ வாங்க அனுமதிக்கக்கூடாது. ஏனென்றால் தங்கள் தந்தைக்காக அல்லது உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக என மது மற்றும் புகையிலை வாங்க வரும் சிறுவர்கள் நாளாவட்டத்தில் படிப்படியாக தவறுக்கு தூண்டப்பட்டு அவர்கள் அந்த தவறினை செய்யவும், அதாவது மது பழக்கத்திற்கும் புகையிலை பிடிக்கும் பழக்கத்திற்கும் உள்ளாவதும் ஏற்படலாம். எனவே மது மற்றும் புகையிலை விற்பனை செய்பவர்கள் சிறுவர்கள் மற்றும் 25 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களிடம் விற்பனை செய்வதை முழுமையாக தடுக்க வேண்டும் என்றும், இவ்வாறு சட்டம் கொண்டு வந்தால் மது குடிக்கும் பழக்கத்தை முழுமையாக ஒழிக்க முடியாவிட்டாலும் இளைஞர்களை ஓரளவு இந்த பழக்கத்திலிருந்து விடுவிக்கலாம் என்று கூறினார். புதுவை உருவையாற்றில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் எரிந்து சாம்பலாகியது மற்றும் 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமாகியது. புதுவை உருவையாற்றில் திடீரென ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ மளமளவென்று காற்றில் பரவி 5 வீடுகள் தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் தீயை அணைக்க முயற்சி செய்தனர். ஆனால் தீ அணையாததால் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் தீ மேலும் பல வீடுகளுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. வீடுகள் முற்றிலும் எரிந்ததால் வீட்டில் உள்ள கட்டில், பீரோ, டிவி உட்பட அனைத்து பொருட்களும் எரிந்து சுமார் 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமாகியது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கான இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் மேலும் சில சாதிகளை சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு வேலைவாய்ப்பிலும் கல்வி நிலையங்களிலும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு உட்பட பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இதற்காக ஒவ்வொரு மாநிலத்தையும் சேர்ந்த பல்வேறு சாதிகளை இந்த பட்டியலில் மத்திய அரசு சேர்த்துள்ளது. இதில் ஆந்திரா, பீகார், கோவா, குஜராத், இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒரிசா, ராஜஸ்தான், தமிழகம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் மேலும் சில சாதிகளை சேர்க்கும்படியும் அதற்காக அந்த பட்டியலில் திருத்தம் செய்யும்படியும் மத்திய அரசுக்கு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பரிந்துரை செய்தது. தற்பொழுது இந்த பட்டியலில் மேலும் சில சாதிகளை சேர்க்க பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் 60 விமானங்களை ஏர் இந்தியா ரத்து செய்தது. இதுகுறித்து ஏர் இந்தியா வட்டாரங்கள் கூறுகையில், ஏர் இந்தியா தரப்பில் ஆயில் நிறுவனங்களுக்கு தர வேண்டிய 2700 கோடி ரூபாய் பாக்கி தொகையை ஏர் இந்தியா செலுத்த தவறிவிட்டதால் எரிபொருள் வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் மறுத்துவிட்டன. இதன் காரணமாக உள்நாட்டு சேவையில் டெல்லி, மும்பை, பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும், வெளிநாட்டு சேவையில் லண்டன், துபாய், டோக்கியோ ஆகிய நகரங்களுக்கும் செல்லும் 60 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.